இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பொதுவாக நம் மனதிலே எழக்கூடிய ஒரு ஐயப்பாடு, இந்த சிவபக்தி அப்படிங்கிறது எப்பையெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம். சில பேர் 50 வயசில் சிவபக்திக்குள்ளே வருவாங்க, சில பேர் 20 வயசுக்குள்ளே வருவாங்க, சில பேர் 10 வயசில் வருவாங்க. இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும் போது சிவபக்திக்குள் வருவார்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில பேர் இறைவன் பாரபட்சம் பார்க்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுப்புறாங்க. அதற்கான விடை ஒரே வரியில் சொல்லணும்னா, யார் மனம் பக்குவப்பட்டு அவர் உள்ளே வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றார். மாறாக அவர் ஆட்கொள்ளும் போதும் அதனை மறுதளித்து இருப்பவர்களுக்கு அது தெரியாமலே போகிறது. ஆட்கொள்ளுதல் நடந்தாலும் அதனை பற்றி கவலைப்படாமல் செல்பவர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளவும் முடியாது. இதில் ஒரு விஷயம் சூக்ஷமம், நாம் எதிர்பார்த்து அந்த தருணத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, அந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது இறைவன் ஆட்கொள்ளுதலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறது இறைவனுடைய குணம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என் குணமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மை அரவணைத்து செல்லக்கூடிய குணங்கள் தானே தவிர உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய குணங்கள் அல்லங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ 50 வயசில் தான் ஆட்கொள்கின்றாரா, 60 வயசில் தான் ஆட்கொள்கின்றாரா அப்படின்னா அப்படி கிடையாது. தடுத்தாட்கொள்ளுதல் அப்படிங்கும் போது அது கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போ அந்த சிவபக்தி வருது அப்படின்னா, ஒரு தெரியாத காலத்தே கரு உருவாகிய போதே உனக்குள் வந்தது அந்த சிவபக்தி அப்படிங்கிறத தெளிவாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கும் போது இந்த கேள்வி யாருக்கிட்டையுமே வராது. அம்மாவோட வயிற்றில் கருவாக உருவான போது எந்த உருவமும் இருக்காது. நமக்கு மூஞ்சி, கை, கால் எதுவும் கிடையாது. ஒரு தெரியா காலத்தே கருவாகி உண்டாகும் போதே அதற்குள் உண்டானது தான் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போதே நம் தலையில் எழுதப்பட்டிருக்கும். இன்னார் இந்த தேதியில் இந்த அனுபவத்தின் காரணமாக இதை உணர்ந்து இறைவனடி சேர வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அது நடக்கும். அப்போ ஒரு சிலர் கருவில் தான் எழுதப்படுதாங்கிற கேள்வி இருக்கும். இல்லை, எல்லாத்துக்குமான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. எல்லாத்துக்குமான வாய்ப்பும் வழங்கப்பட்டாலும் உடனே நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஆணவம் அப்படிங்கிற அழுக்கு இருக்குது இல்லையா, அது அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் கூட தேயலை. அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது நம்மோடையே ஒட்டியே இருக்குது அப்படிங்கும் போது அந்த புரிதலே இல்லாமல் போயிடும். எழுதப்பட்ட எழுத்து அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்தினாலும், இந்த இடத்துக்கு போ இதை உணர்ந்து கொள்னு சொன்னாலும், நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் நம்மை மூடியிருக்கின்ற அந்த மலத்தின் காரணமாக நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதும் இல்லை. இறைவனே ஆட்கொண்டிருந்த போதிலும் கூட நாம் அதை உணர தயாராக இல்லை. அப்படிங்கும் போது அவ்விடத்திலே அந்த ஞானம் கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். இறைவன் வாய்ப்புகளைத்தான் கொடுப்பார். இறைவன் வாய்ப்புகளைத்தான் கொடுப்பாரே தவிர உங்களை தூக்கிவிட வேண்டும் என்று நினைப்பாரே தவிர உங்களை அதற்கு அழுத்தப்படுத்த மாட்டார். நீ அதை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். காரணம், இறைவன் படைப்பே என்ன, இந்த உயிர்கள் தன்னை மூடியிருக்கின்ற ஆணவ மனத்திலிருந்து விடுபட்டு தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்கின்றது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் தலைப்பட வேண்டும், நாம் முற்பட வேண்டும். இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் பொழுது, கண்மம் மாயையிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் படிப்படியாக வரும்போது ஒரு கட்டத்திலே நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை சிவபெருமான் நமக்கு கொடுக்கின்றார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிவபக்தி அப்படிங்கிறது திடீர்லாம் ஒருத்தருக்கு வரப்போகிறது இல்லை. கருவுண்டாகும் காலத்தே, ஒரு தெரியாத காலத்தே உண்டாகுவது சிவபக்தி அப்படிங்கிறத மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. போய் படிக்கும்போது தெரியும், திருவாசகத்தை படிக்கும்போது. அப்போ சாதாரண பக்தி அல்ல, சாதாரண விஷயம் அல்ல இந்த சிவபக்தி அப்படிங்கிறத முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அவனுக்கு குருவருள்
கிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்போ என்னதான் நம்ம கையில் திருமந்திரம் இருக்கிறது, தேவாரம் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது என்றாலும் அதனை படிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடியேன் அதை படிக்கின்றேன் என்றால் அடியேனுக்கு ஒரு பொருள் புரியும். தாங்கள் அதை படிக்கிறீர்கள் என்றால் தாங்களுக்கு ஒரு பொருள் புரியும். ஆனால் விஷயம் என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் சிவபெருமானை உள்ளார்ந்து குருவின் அருளால் உணர முடிகிறது அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளும் திறன், சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. இப்போ நான் அனைத்தையும் தனித்தனியாக பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அனைத்தையும்னா என்னென்னா, அடியேனுக்கு ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, எப்போவுமே சிவபெருமான்னு சொன்னாலும் சரி, முருகப்பெருமான்னு சொன்னாலும் சரி, அதே போல் சரஸ்வதி தேவின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி, அடியேன் அந்த ஆற்றலை எவ்வாறு உணர்வேன் என்றால் என் அப்பன் வடிவமாகத்தான் உணர்வேன். ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கான புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது. இந்த புரிதலை நமக்கு யார் ஏற்படுத்துவார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. அடியேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவாரத்தை நாம் படிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு என்ன விளங்குகிறது அப்படிங்கிறதே அந்த திருவருளால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நாம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அதிலுள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் புலப்படுவதும் மேலோட்டமான கருத்துக்கள் புலப்படுவதும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போல. அப்போ அந்த பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மாவிற்கு ஒரு புரிதலை உண்டு செய்வதற்கு குருமார்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள். எனது குருமாதா அடிக்கடி சொல்லுவதும் அதைத்தான். நாம் வேறு வேறாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதை தொற்றி கொண்டது என்றால் உண்மையான விஷயமாக இருந்தாலும் அதை பிரித்து பார்க்கத்தான் மனம் சொல்லும். உண்மையாகவே அது வேறு வேறாக இருந்தாலும் அது ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைத்து அதனை அணுகும் பொழுது, அதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அனைத்து ஆற்றல்களும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கும். அப்போ இதெல்லாம் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அடியேன் சொல்வது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது மேலோட்டமானது கிடையாது. இந்த பதிவு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு கிடையாது. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற நபர்களுக்கு அடியேனுடைய குருமாதா அருளி அடியேனுடைய ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளாக விடுவது. இது யாருக்கேனும் பயன்படுகிறது என்றால் கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவாகத்தான் இருக்கும். ஏன் இந்த பதிவை அடியேன் கொடுக்கின்றேன் என்று தெரியவில்லை. மனதிலே தோன்றியதை உங்களிடம் பேச வேண்டும். சில பேர் நான் ஏதோ வளர்றேன்னு நினைப்பீங்க, அது கிடையாது. உண்மையான புரிதல் அப்படிங்கிறது குருவருளால் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிங்கிறத குருமாதா அழகாக சொல்லுவாங்க. ஒரு குரு நமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவம் மனசுக்குள்ளே இருக்கும். எனக்கு எல்லாமே நானே உணர்ந்து கொள்வேன், எல்லாமே நானே தெரிந்து கொள்வேன் அப்படின்ட்டு. நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் எல்லை அப்படிங்கிறது உண்டு. அதை தாண்டி நம்மால் பயணிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஒரு காலகட்டத்திலே இறைவனின் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை தாண்டி சிறிதேனும் நம்மால் செல்ல முடியும். ஆனால் குருவாகப்பட்டவர் தன்னுடைய அந்த அனுபவத்தை கொண்டு நம்முடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பப்படும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியவே புரியாது. நம்ம சாதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், சொல்லி சொல்லி கொடுப்பாங்க, புரியாது. அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காலத்து ஆசிரியரை சொல்லலை, அந்த காலத்து ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, காதை முறுக்கி அல்லது அப்படி ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்து இதை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே ஒரு புரிதல் உண்டாகும். அப்போ அந்த இடத்தில் ஆசிரியர் செய்வது என்ன, சொல்லி சொல்லி பார்த்தா புரியலை. அப்போ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும். நார்மலாக அந்த இயல்பாக போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை திடீர்னு ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது அந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகிறது. அவர்கள் அது வரல என்ன சொல்லி உங்களுக்கு புரியலையோ காதை திருகி சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு புரியுது. அதை தான் குருமார்கள் செய்கிறார்கள். உங்களுக்குள் ஒரு புரிதலை
அல்லது எந்த விஷயம் உங்களை நோக்கி வருகிறதோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள் வழங்க வல்லவர்கள் அப்படின்னம்னா அது குருமார்கள். அதனால தான் ஐயன் திருமந்திரத்தில் சொல்லும் போதும் கூட குருவை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவை இந்த காலத்தில் தேட முடியுமா அப்படின்னா, இதற்கும் என்னுடைய குருமாதா சொன்ன ஒரு அழகிய விளக்கம் அப்படிங்கிறது, உனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது என்றால் உன் கண்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறார்களோ எல்லா அருகாமையிலும் சென்று வாருங்கள். அருகாமையில் போனால் போதும், அவங்கக்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி எதுலேயுமே பெரிய அவசியம் இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா போதும், நீங்கள் இயல்பாக இருக்க நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னோட உணர்திறன் இவ்வளவு தான், என்னுடைய புரிந்து கொள்ளும் திறன் இவ்வளவு தான். ஆனால் அவர்கள் அருகாமையில் சென்று வந்த பிறகு எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க தோன்றுகிறது. அப்படிங்கும்போது மீண்டும் அவர்கள் அருகாமையில் சென்று பாருங்கள். இன்னும் அந்த உணர்திறன் அதிகமாகிறது என்றால் அவர்கள் உங்களுடைய குரு என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா சில பேர்த்து பக்கத்தில் போய் நம்ம நமஸ்கரித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு புரிதல் நம்மளுக்கு உண்டாகாது. நம்ம தேடுறோம், ஒரு தேடல், என்னானே தெரியாமல் தேடுவோம். அந்த தேடலுக்கான விடை ஒருவர் அருகாமையில் போகும்போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு உண்டாகிறது. அப்படின்னா குருவாகப்பட்டர் தனது பார்வையிலே உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ இதில் விஷயம் நயன தீட்சையாக இருக்கலாம், தொடு தீட்சையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குபவர் குருவாக இருப்பார். அந்த புரிதலை உண்டாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுப்பவர் குருவாக இருப்பார். அதனால தான் குருவை தேடி செல்லுங்கள்னு சொல்கிறாங்க. குருவை நாம் பார்த்திருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். அந்த இறைவன் உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த குருவை உங்களை தேடி வர வைக்கின்றார் என்பது சத்தியமான உண்மை. நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பீர்கள் என்றால் அனைத்தும் ஒன்றே. உங்களால் ஒன்றை பலவாக பிரித்து பார்க்க முடியும் என்றால் அனைத்தையும் வேறு வேறு தான். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய புஸ்தகங்களை படிக்கிறோம், நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அதில் எது உண்மையான நம்ம மூளை நம்புதோ அல்லது நம்ம மூளையை நம்ம நம்ப வச்சோமோ அந்த கருத்தில் ஆணித்தனமாக இருப்போம், உண்மையை உணர்ந்து கொள்ள மறுப்போம். இது அடியேனுக்காகட்டும் அல்லது வேறு ஒருவருக்காகட்டும் இது பொருத்தம். ஆனால் உண்மை என்றும் உண்மையாக இருக்கும். அந்த புரிதலை இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த புரிதல் நமக்கு வேண்டும் என்றால் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும். அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடிப்படையிலே உணர்த்துவதற்கு இறைவன் தயாராக இருப்பாள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி. குருவாகப்பட்டவர் வரும் பொழுது அந்த ஞானமானது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கொள்ள வேண்டாம்.